டிவில போட மாட்டாங்க முதல்ல இந்த படத்துல. ஹீரோயிசம் மாஸ் பண்றதுக்கு இதுதான் வந்து பெஞ்ச் மார்க். மாஸ் படம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். சோ அதுல இந்த படம் தான் நான் நம்பர் 1ல வச்சிருக்கேன். அது படைப்பாவே ரஜினியை தூக்கி ரஜினியோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கு. அதுவே வந்து பீட் பண்ற அளவுக்கு ரம்யா கிருஷ்ணன் பெர்ஃபார்ம் பண்ணி திருவிழா மாதிரி இருக்கு உள்ள துரோகின் தியேட்டர்ல. படையப்பா 2க்கு நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடைச்சிட்டு படிக்கலாட்டு அப்படியே ஏறி போயிட்டே இருக்கணும். என்ன டவுட் இதுல சீன்ஸ்லாம் வேற லெவல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படையப்பா முச்சு நின்னு போச்சுன்ற மாதிரி அவங்களும் அதை சொல்லுவாங்களா, அந்த சீன்லாம் மாசா இருந்தது. ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ தலைவா. பூஜையறையில் இல்லாத கடவுள், எங்கள் வீட்டு பூஜையறையில் இல்லாத கடவுள் தலைவர் ரஜினிகாந்த். எல்லா சீனுமே ஒரு சீனுமே மாஸ் சீன் தான் அவருக்கு. சரி, இந்த படம் தலைவருக்காக தான் வந்தோம். வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் என்னைக்குமே மாறினது இல்ல. யாருக்கு சொல்றீங்க? தலைவருக்கு. Be healthy, peaceful, divine life. பாக்காம இருப்பாங்களா யாராவது படையப்பா? கண்டிப்பா பாத்திருக்கேன். என்ன கேள்வி, படையப்பா நீலாம்பரி ரெண்டுமே டஃப் கொடுக்கறதா ப்ரோ? ரெண்டுல யாராவது தான் சொல்லணும். எது சொல்லுவீங்க? ரெண்டுல ஒண்ணுனா நீலாம்பரி சொல்லலாம். எப்பவுமே நீலாம்பரினா ஒரு வைப். சரி, ஏன்னா புடிச்சிருக்கு மட்டும் சொல்லுங்க. வேற லெவல் தலைவர், வேற லெவல் ஸ்வாக் அவுரா அவரோட ஸ்வாக் உள்ள இப்போ அந்த ஒயிட் கலர் Dress போட்டு ஆடுனது நீ தான் உள்ள. அது நாங்க இல்ல. அது வேற, நாங்க வேற. சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் எது? நீலாம்பரி சீனு, அந்த ஸ்வாக் தலைவர் அந்த ஊஞ்சல் எப்பவுமே சீன் இருக்கும் இல்லையா. அப்புறம் ஆஸ் யூசுவல் என் வழி தனி வழி, எல்லா சீனுமே ஒரு சீனுமே மாஸ் சீன் தான் அவருக்கு. சரி, இந்த படத்துல ரஜினிகாந்த் டாப்பா இல்ல நீலாம்பரி டாப்பா? தலைவருக்காக தான் வந்தோம். சூப்பர். சரி, உங்களுக்கு பிடிச்ச டயலாக் என்ன டயலாக்? என் வழி தனி வழி. சரி, நீலாம்பரி டயலாக். வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் என்னைக்குமே மாறினது இல்ல. யாருக்கு சொல்றீங்க? தலைவருக்கு. தலைவருக்கா? நன்றி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச டயலாக். நீலாம்பரிதா, 7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஸ்டைலோட சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, நல்லா இருக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நீலாம்பரி வழிதான். ஓகேங்களா? நீ போட்ட பிச்சையில என்னால வாழவே முடியாது. நான் என்ன வசுந்தரா, உன் வீட்டு வேலைக்காரி வசுந்தரா நினைச்சியா? நீலாம்பரி. நல்லா இருந்து சார், சூப்பரா இருந்து. படம் வேற லெவல்ல இருக்கு. திருவிழா மாதிரி இருக்கு உள்ள துரோகின் தியேட்டர்ல. எல்லாம் நான் வந்து நிறைய தடவை இந்த படம் டிவில பார்த்துருக்கேன். ஆனா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. K.S. ரவிக்குமார் சார் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே அதுல பண்ணவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் சொல்ல தேவையே இல்லை, வேற லெவல்ல இது பண்ணியிருக்காங்க. நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடமும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான் வந்தோம். எங்களுக்கு வந்து நாங்க 1999ல நாங்க 7 வயசு. சோ இப்போ வந்து அப்ப பார்க்க முடியல, தியேட்டர்ல பார்க்க முடியல. சோ அதனால தான் இப்போ வந்து பாக்குறோம். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நாங்க வந்து மெயின் ஸ்கிரீன் மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் நாங்க வந்து ரொம்ப ஆக்சுவலா ஃபீல் பண்ணோம். ஏன்னா அங்க கொஞ்சம் டிஜே எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. பட் எங்களோட இது பார்த்ததுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நிறைய டான்ஸ் பண்ணல, பட் கத்துறோம். ஆமா, இல்ல இந்த ஏஐ மூலமா ஏதோ பண்ணிருக்காங்க கொஞ்சம். இல்ல அந்த மாதிரி இல்ல, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான். நாங்க டிவில பார்த்த மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நாங்க இன்னைக்கு வந்தோம். நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சது. அவங்க பொண்ணு அந்த சௌந்தர்யா அவங்க போட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க. படையப்பா 2க்கு நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்துச்சு படம்? எப்பவுமே மாஸ் தான் படம். பாத்திருக்கீங்களா டிவில? ஆல்ரெடி பாத்துருக்கேன். டிவில பாத்திருக்கீங்க? அதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருந்துச்சு? சொல்லுவோம், பிக் ஸ்கிரீன் எப்படி நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, சில சீன்ஸ்லாம் திரும்பி போட்டாங்க, ரிப்ளே பண்ணாங்க. ரொம்ப சாங்ஸ் எல்லாம் ரிப்ளே பண்ணிட்டே இருந்தா. ஆமா, ரிப்ளே பண்ணாங்க, மூவிஸ் ரிப்ளே பண்ணாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கணும். டயலாக் உங்களுக்கு பிடிச்ச டயலாக் இதுல என்ன? என் வழி தனி வழி. என் வழி கண்டிப்பா தானே. எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 3 வயசு. அதான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். அதாவது ஹீரோயிசம் மாஸ் பண்றதுக்கு இதுதான் வந்து பெஞ்ச் மார்க். இதுக்கு மேல ஒரு மாஸ் பண்றதுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. சோ அது வந்து ரிலீஸ் பண்ணணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்தேன். ரொம்ப நாளா இந்த படம் டிவில போட மாட்டாங்க முதல்ல இந்த படத்துல. அதனால நான் இந்த படத்தை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான்
எல்லாரும் போய் பாருங்க. டெய்லர் வேற கடைசி படம்னு சொல்றாங்க. இல்ல அதுல இதெல்லாம் இந்த படத்தோட ஃபேன் நானு. எனக்கு மாஸ் படம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். சோ அதுல இந்த படம் தான் நான் நம்பர் 1ல வச்சிருக்கேன். அது வந்து தியேட்டர்ல பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தத்தை அது இப்போ தீர்த்துட்டேன் நான். நீலாம்பரியோட டைலாக். நீலாம்பரி படைப்பாவே ரஜினியை தூக்கி ரஜினியோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கு. அதுவே வந்து பீட் பண்ற அளவுக்கு ரம்யா கிருஷ்ணன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால பயங்கரம் இந்த படம். எல்லாரும் வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணுங்க. சரி, பிடிச்ச டைலாக் இதுல இந்த படத்துல இதுதான் ஒரு தனி வழி. தான் எல்லா டைலாக்குமே ஹிட் தாச்சு. எது தனி வழி தான் எனக்கு ஃபேவரட். சரி, படம் எப்படி இருந்துச்சு? அவசரமா இருந்துச்சு. என்ன டவுட் இதுல? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு படம்? தலைவனாலே மாசம் அது கிடைச்சது, அவ்வளவுதான். படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி பாத்திருக்கீங்களா? ஆல்ரெடி பார்த்துட்டு பிடிச்சதுனால தான் ரீரிலீஸே வந்தோம். நல்லா இருந்துச்சு. இப்ப படையப்பாவை திரும்ப பார்க்கறதுல நீலாம்பரியை பார்க்கணும். அது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. அதாவது தியேட்டர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அந்த சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உள்ள டான்ஸ் பண்ணீங்களா? டான்ஸ் ஆடணும் சொன்னாங்க நிறைய பேர். ஆடினாங்க, நிறைய பேர் ஆடினாங்க. ஆடணும் இல்ல அவ்வளவு இல்ல. சரி, அதுல பிடிச்ச டைலாக் என்ன டைலாக் படத்துல? ஏன் வழி தனி வழி, அந்த டைலாக் தான் நல்லா இருந்துச்சு. நீலாம்பரியோட டைலாக். நீலாம்பரி அவங்கள மாதிரி இமிடேட் பண்ணுவாங்க, தலைவர் மாதிரி இமிடேட் பண்ணுவாங்க. அந்த 2-3 சீன்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. படையப்பா மூச்சு நின்னு போச்சுன்ற மாதிரி அவங்களும் அதை சொல்லுவாங்கல்ல, அந்த சீன்லாம் மாசா இருந்தது. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ தலைவா. கடவுளோட ஆசி உங்களுக்கு எப்பவும் இருக்கு தலைவா. நீங்க நலமாகவும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் தலைவா. நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா தலைவா. லவ் யூ தலைவா. இந்த பர்த்டேக்கு என்ன சொல்ல வரீங்க? நாங்க வாழ்த்து தான் சொல்லுவோம். வாழ்த்த வயதிலே வணங்கிறோம் தலைவா. எப்பவுமே வணங்கிட்டு இருக்கோம். பூஜை அறையில் இல்லாத கடவுள், எங்கள் வீட்டு பூஜை அறையில் இல்லாத கடவுள் தலைவர் ரஜினிகாந்த். தேங்க்ஸ். பக்கா சார். சின்ன வயசுல டிவில பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். இது அந்த ஊஞ்சல் சீன்லாம் 3-4 வாட்டி போட்டாங்க. எல்லாமே ஒன்ஸ் மாதிரி தான். பாட்டு 2 வாட்டி, 2 சாங் 2 வாட்டி போட்டாங்க. அதே மாதிரி தலைவர் சாங் எப்பயும் போல சின்ன வயசுல தலைவர் பாத்தீங்களா? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இது? டிவில பாத்திருப்பீங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்கும்போது எப்படி என்ஜாய் பண்ணி? ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான். உட்காந்து எல்லாருமே கத்தின்னு தான் இருந்தாங்க. ஃபுல்லா எல்லாம் வந்து ஸ்கிரீன் மூடி தான் இருக்கானுங்க. ஃபுல்லா டான்ஸ் ஆட்டு ஃபுல் மச்சா. படத்துல பிடிச்ச சீன் எது? பிடிச்ச சீன் அந்த நீலாம்பரிக்கு ஆப்போசிட்ல மூஞ்சல் எடுப்பாரு தெரியுமா? அதுதான் பெஸ்ட்ன்றீங்க. பிடிச்ச டயலாக்? வள்ளி தனி வலி, வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகல. எனக்கு வயசு அவ்வளோ அழகு. தலைவருக்கு ஜி அவரும் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. லவ் யூ ஃபார் எவர். வெரி குட். அப்போ என்ஜாய் பண்ண மாதிரி இப்போ என்ஜாய் பண்ணுவோம். ஆல்ரெடி தியேட்டர்ல பாத்துருக்கீங்களா தலைவர்? ஆல்ரெடி பார்க்கலாம். எல்லா படமும் தலைவர் படம் தியேட்டர்ல தான் பார்ப்போம். அப்ப பார்த்ததுக்கு அப்ப சின்ன பையனா இருந்திருப்பீங்க. இப்ப பாக்குறதுக்கு அப்ப அந்த வந்து என்ஜாய்மென்ட் பண்ண இந்த என்ஜாய்மென்ட் பண்ணிக்கலாம். அதை விட இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. டான்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க போல. டான்ஸ் பண்ண முடியல, நான் பண்ணவும் இல்லை. பட் ஆனா என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி. சரி, இந்த படத்திலே எந்த சீன் வந்து என்னடா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த சீன் இருக்கா? ரீஎன்ட்ரி நம்ம தலைவர் ஊஞ்சல்ல உட்காருவார் பாருங்க, அந்த ரீஎன்ட்ரி சீன் தான் இன்னும் பயங்கரமா அட்டகாசம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட 3 வாட்டி போட்டாங்க போலாம். ஆமா, இந்த வாட்டி இது பண்ணல ஆக்சுவலா. ஆனா பட் அந்த என்ட்ரி சீன் இன்னும் பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும். பிடிச்ச டயலாக் இந்த சொல்லுவார்ல, ஆணவத்துல அலையிற ஆணவம், என்ன சொல்லுவாரு, ஆணவத்துல ஆடுற ஆம்பளைங்களும் ஆசையில அடையிற ஆணவத்துல அலையிற பொண்ணும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. அதுதான். சூப்பர் தேங்க்ஸ். ஐயோ, இது சூப்பர் கிளாஸ் ஃபிலிம், ஆல் டைம் கிரேட். ஆல்ரெடி பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு எப்படி இருந்தது? அதே மாதிரி அதே மாதிரி. எந்த டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? என் வழி தனி வழி. அந்த வசனம் தான். நீலாம்பரியோட டைலாக் எது பிடிச்சிருந்துச்சு? உனக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாதுன்றத நான் இப்பதான் உணர்றேன்னு சொல்றதுக்குள்ள அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க பாரு. அவங்க கடைசி டயலாக் இஸ் வெரி பவர்ஃபுல் டயலாக். ஓகே, தலைவருக்கு ஒரு விஷ் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. Wish you a very very long, happy, healthy, peaceful, divine life. Thank you. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி டிவில பாத்திருக்கீங்களா படம்? பார்க்காம இருப்பாங்களா யாராவது படம்? கண்டிப்பா பார்த்திருக்கேன். இந்த தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸைட்டடா இருந்துச்சு. சாங்ஸ் எப்படி இருக்கு? சாங் எல்லாமே ரிப்பீட்ல போட்டாங்க. எனக்கு ஏற்கனவே இந்த சாங்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். So it's very nice. காமெடியில் நல்லா இருந்துச்சுங்களா? எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் சீன்ஸ் எந்த சீன் சொல்லுங்க? எல்லா சீனுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு ஓவராலா ஃபிலிமே ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. எல்லாமே பிடிச்சிருக்கு. சரி, இப்போ வந்து நீலாம்பரி கேரக்டர் பெஸ்ட்ன்றீங்களா இல்ல படையப்பா கேரக்டர் பெஸ்ட்ன்றீங்களா? என்ன கேள்வி? படையப்பா நீலாம்பரி ரெண்டுமே டஃப் கொடுக்கறதா
தான் ப்ரோ. ரெண்டுல வேற ஒன்று தான் சொல்லணும். எது சொல்லுவீங்க? ரெண்டுல ஒண்ணுன்னா நீலாம்பரி சொல்லலாம். நீலாம்பரி சொல்லலாம். ஆனா தலைவர் பெஸ்ட். தலைவர் படத்துக்கு வந்துட்டு வில்லன் கேரக்டர் வந்து நீங்க இல்ல பெஸ்ட்ன்றீங்க. எப்பவுமே நீலாம்பரினா ஒரு வைப். சரி, ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச டயலாக் சொல்லுங்க. எல்லா டைலாகும் பிடிக்கும் ப்ரோ. தலைவர் எதனா டைலாக் ஒண்ணு எது சொல்லுங்க. பிடிக்காம இருக்கும்? எல்லாமே ஆனந்துச்சு. சரி, ஓகே. ஒரு விஷ் பண்ணிடுங்க அவருக்கு சார். ஹாப்பி பர்த்டே தலைவா. கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு என்ட்ரி அடுத்த ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும் ரஜினி சார் வச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் பாத்தீங்களா தியேட்டர்ல, இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட்? இதான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இதான் ஃபர்ஸ்ட். நான் டிவில நிறைய தடவை பார்த்திருக்கேன். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தியேட்டர்ல வந்து வேற லெவல்ல இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வந்து பின்னி பெடல் எடுத்து விட்டுருக்காரு. டயலாக்ஸ் எப்படி இருக்கு? டயலாக்லாம் சூப்பரா இருக்கு சார். அதெல்லாம் எல்லாமே பேசிக்காங்க. அத அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்த்த சரித்திரமே கிடையாது. இது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. அது ஒரு டைலாக் இருக்கு. அந்த சீனுக்கு நல்ல வெயிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார் தான், ரஜினி சார் கொடுத்தாதான் பண்ண முடியும். ஆப்போசிட்ல அவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர், ஏன்னா நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் வந்து ஜட்ஜாண்டிக்கான கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அந்த பவர்ஃபுல்ல குறையாமலே கொண்டு போனது இன்னும் ஹைலைட். பயங்கரமா அது வந்து திங்கிங் தான். அது ஒரு சீனுக்கும் நீங்க உள்ள அரிச்சிடும் உங்களுக்கு. எப்படின்னா அந்த ஊஞ்சல் சீன்லாம் அதுல வந்து சேரே இருக்காது. டக்குன்னு போட்டு இருப்பார்ல, காலத்துக்கு போட்டு, அதெல்லாம் வேற லெவலு. அப்புறம் அந்த இதுல நடந்து வர்றது, அந்த அந்த அதுக்கு பிஜிஎம் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து தூக்கி சாப்பிட்றோம் உங்களுக்கு. லாஸ்டா ஒரு டயலாக் ஒன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, அது மொட்டையில 30 days சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். மொட்டையில தட்டி சொல்லுமா? சூப்பரா இருக்கும். சரி, என்ன டைலாக்? எவ்வளவு தடை வந்தாலும் அப்படி படிக்கல் மாதிரி அப்படி ஏறி போயிட்டே இருக்கணும். எப்படி? அப்படியே சாப்பிட்டு பண்ணுங்க தல. எதுக்கு தல? ஆமா, பண்ணிடலாம். அதாவது என்ன சொல்ல, எந்த தடைகள் வந்தாலும் எந்த தடை வந்தாலும், அதாவது 1000 தடைகள் அனைத்தையும் உடைச்சிட்டு படிக்கலாட்டு அப்படியே ஏறி போயிட்டே இருக்கணும். எப்படி? ஏறிட்டு போயிட்டே இருக்கும். நன்றி.